பாலஸ்தீனத்தோட துண்டை போத்தின்னு உட்காந்துருந்தானுங்கல்ல, இந்த ஊர்ல உள்ள அயோக்கிய பைய, முல்ல மாதிரி பைய, திருட்டு பைய, வெள்ளவாரி பைய எல்லாம் இவனுங்க எல்லாம் முதல்ல ஒரு பிளைட்டை பிடிச்சு கொண்டு இறக்கி பாலஸ்தீனத்துல விட்டுறணும். முதல்ல இந்த நாட்டை விட்டே கடத்திடணும், நாடு கடத்திடணும். தாய் நாட்டுக்கு எதிராக எவன் இருந்தாலும் அவனை தாய் நாட்டை விட்டு நாடு கடத்திடணும். முதல்ல NIA அதிகாரிகள் முதல்ல இந்த ஃப்ராடு பசங்களை விசாரிக்கணும். ஏன்னா இவனுங்க நாட்டுக்கு எதிராக ஒவ்வொரு நாடுகளுக்கு ஐக்கிய சபை இருக்கு, அவங்க பேசுவாங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம். இவெல்லாம் ஏன் துண்டை போத்திட்டு உட்காந்துக்கிட்டு அது எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுல இங்க பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போய் பேசுவானா? பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானுக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு பிரச்சனை நடக்குது. அதே பாகிஸ்தான்கார நம்ம நாட்டுக்குள்ள இப்ப தீவிரவாதிகள் பெஹல்காம்ல தாக்குதல் நடத்தின அப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? வாயை பொத்திக்கிட்டு இப்படிதானே இருந்தான். இப்பயும் அப்படிதான் பொத்திக்கிட்டு இருக்கணும். இப்போ பெரிய இது மாதிரியும் திடீர்னு ஞான உதயம் வந்த மாதிரியும் பாலஸ்தீனத்து துண்டை போத்தினவுடனே இவன் தியாகின்ற ரேஞ்சிலையும் இவனுக்கு பண்ற தெல்லவாரி திருட்டுத்தன வேலையெல்லாம் தெரியாதா? முதல்ல NIA அதிகாரிகள் அன்னைக்கு அந்த இதுல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட பின்புலங்களை விசாரிக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிறது இந்தியாக்குள்ள இருந்தா இந்திய நாட்டோட சட்ட திட்டத்தை மதிச்சு இந்திய நாட்டுக்கு கட்பட்டது வாயையும் மூடிக்கிட்டு தான் இருக்கணும். சும்மா அடுத்த நாட்டுக்கெல்லாம் நீ வாலாட்டக்கூடாது யாராக இருந்தாலும். அது தேச துரோகம். முதல்ல அதை இங்க இருக்கிற பசங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் தன்னோட தாய் நாட்டுக்கே ஒருத்தன் எதிராக இருப்பானா? அது மிக 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 மோசமானது. ரெண்டாவது, இஸ்ரேல்